உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சரி, உன்கிட்ட செயின் பறிச்சானுவ, அது உண்மைன்னே வச்சுக்குவோம். அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு வர இம்புட்டு லேட்டுன? செயின் பறிச்சது எப்போ? நீ எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வர சொல்லு பாப்போம். ஏலே, அவன் எங்க போனான்னு அவனை தேடி கண்டுபிடிச்சு வரதுக்கு தாம்ல இப்படி நேரம் ஆயி போச்சு. அவனை தேடி அலைஞ்சிட்டு வரம்ல. டேய் வாய் மூடுடா. இதுக்கு மேல நீ சொல்ற பொய்ய நான் நம்ப தயாரா இல்ல. நான் நம்பவும் மாட்டேன். இப்ப என்ன? நான் பிறந்த நாள் கொண்டாட கூடாது உனக்கு, அவ்வளவுதானே ஆசைலாம்? ஏலே டாக்டர், என்னல பேசுத? நான் சொல்றத நம்ப மாட்டேன். நான் என்ன எப்பா போதும் சாமி. உனக்கு என் மேல காதல் இருக்கும். என்னையும் ஒரு நாள் நீ மதிப்பேன்னு நம்பி நம்பி நான் நாசமா தான் போனேன். இன்னைக்கு நீ நடந்துக்கிட்டியே, உன்னோட உண்மையான முகம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏலே டாக்டர், ஏய் போதுடா. அப்படி வேண்டாம் வெறுப்பா. என்னோட பிறந்த நாளை நீ கொண்டாடணும்னு அவசியமே இல்ல. இப்படி ஒரு பிறந்த நாளைக்கு இந்த தோரணமும் டெக்கரேஷனும் அவசியமா? ஒண்ணும் தேவையில்லை. என்னதான் நீங்க சும்மா இருங்க மாமா. ஏதாச்சும் கேள்வி கேட்கணும்னா உங்க பையன் கிட்ட கேளுங்க. எனக்கு எதுவும் தேவையில்லை. இந்த மேக்கப் நகை ஆசாசியா அலங்காரம் பண்ணிக்கிட்டு மூக்கு இருப்பட்டு நிக்கிறல்ல, எனக்கு எதுவுமே தேவையில்லை. நம்பனேன்டா, நீ நிஜமாவே என்ன லவ் பண்ணது நான் மனசார நம்பினேன். அதுக்காக தான் நீ செஞ்ச எல்லா தப்பையும் நான் மன்னிச்சேன். தெரிஞ்சு போச்சு, நீ என்ன லவ் பண்ண மாதிரி நடிச்சிருக்கல. நடிச்சு நடிச்சு என்னால ஆக வேண்டிய எல்லா வேலையும் நீ கறந்திருக்க. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் உன் பொண்டாட்டி இல்ல, இந்த வீட்டை கவனிச்சுக்கிற வேலைக்காரி. உனக்கு புள்ள பெத்து கொடுக்கிற ஒரு மிஷின். உன் கூட வாழ வேண்டிய ஒரு அடிமை. நீ எல்லாம் மிருகத்தை விட கேவலமானவன்டா. பரணி 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 பரணி. பாக்கியா, என்னென்னமோ நினைச்சு வந்த, என்னென்னமோ போயிடுச்சே. சரி, இதுக்கு மேலே எதுக்கு இங்க நிக்கிற நீ? அதான் பரணியே இவன் வேண்டான்னு சொல்ற அளவுக்கு சொல்லிட்டு போயிட்டான்ல. பேசாம இந்த பர்த்டே நம்ம வீட்டுல வச்சிருக்கலாம், நல்ல கோலாகலமா கொண்டாடி இருக்கலாம். அதான் தெரிஞ்சு போச்சுல, இப்ப சுயரூபம் என்னன்னு இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல்ல. இங்க இப்ப என்ன வீட்டுக்கு வரப்போறியா இல்லையா? நீ பிறந்த நாள் அதுமா என் பொண்ணு கண் கலங்க வச்சுட்டான். இனி இங்க இருக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? நானும் வரேன், போவோம். அண்ணன், நல்ல செய்தியை சொல்லிருக்கீங்க. இந்தாங்க இனிப்பு சாப்பிடுங்க. அட லெட்டர் வரும்னு தெரிஞ்சே கேக் வாங்கி வச்சிருக்கீங்க போல இருக்கு. அதெல்லாம் அப்படிதான், சாப்பிடுங்க. கேக் நல்லா இருக்குமா? காஃபி போட சொல்லவா? வேணாத்தா வேணாத்தா, இந்த கேக்கே போதும். ஏமா வீரா, இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுமா. இந்தாமா. சரிம்மா, வரமா. வரேன் பிரசன் சார். வீரா, இந்தா டீ. வாழ்த்துக்கள் டி. தேங்க்யூ டி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டி. கங்க்ராட்ஸ் டி. அக்கா கங்க்ராட்ஸ் கா. அவள கை கொடுத்து சொல்ல கூடாது, இனிமேல் சல்யூட் அடிச்சு தான் சொல்லணும். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ மாமா. நம்ம ஸ்டேஷன்ல தான் போஸ்டிங் போட்டுருக்காங்களா? இல்ல மாமா, வீரபாண்டிப்பட்டினம் ஸ்டேஷன்ல. ஓ, வீரபாண்டிப்பட்டினம் ஸ்டேஷன்ல போட்டுருக்காங்களா? ஏய், உங்க அண்ணன் கிட்ட சொல்லு ஜாயின் பண்ண ஒரு வாரம் தான் டைம் இருக்குன்னு. அண்ணே, இங்க இருக்கிற வீரபாண்டிப்பட்டனம் இவ வீட்ல இருந்து வேலைக்கு போயிட்டு வரலாம்னே. அக்கா, நானும் 2 நாளைக்கு உன் கூட துணைக்கு ஸ்டேஷன் வரட்டா? அப்போ முதல் அரெஸ்ட் உன்னதான் பண்ணுவேன், பரவாயில்லையா? மாமா, செய்யணும்னு நினைச்சா அக்காவுக்கு தங்க செயினா வாங்கி கொடுங்க மாமா. ஏட்டி, என்ன ரொம்ப நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்க?
என்ன உனக்கு செயின் வேணுமா? அதான் பக்கத்து இலைக்கு பாயசத்தை ஊத்துக்கன்னு சாட மாதிரியா கேட்டுட்டு கேக்கும். எனக்கும் வாங்கி கொடுத்தா நான் என்ன வேணான்னு சொல்ல போறேன்? இல்ல கனி விடுல, உனக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டா போச்சு. வீராவுக்கு நான் ஒரு செயின் வாங்கி கொடுக்குறேன். ஏட்டி அசக்கி, சரிதானே? சரி பாத்துடா, உன் பொண்டாட்டி வேணான்னு சொல்லிட்டா உன்னால எதுவும் செய்ய முடியாது. மாமா, எது சொன்னாலும் நான் ஒண்ணு வேணாம்னு சொல்ல மாட்டேன். அப்புறம் என்ன, சாயந்தரமே போய் கனிக்கொன்னு வீராக்குன்னு 2 செயினை எடுத்துருவோம். ஹலோ, இதையாச்சும் பத்திரமா வாங்கிட்டு வா. திருடங்கிருடன் திருடிட்டு போயிட போறான். அட, நம்ம பிரசிடண்ட் போட்டோ களவாணி பசங்க நம்ம பிரசிடண்ட் கிட்டே ஆட்டையை போட்டிருக்கானுங்களே. என்ன செட்டு இவ்வளவு நேரம் யோசிக்கிற? தங்கம் தானே, என்ன ரேட்டு எவ்வளவுன்னு வாங்கிக்குவ? இருப்பா, வெயிட் பாத்துக்கிறேன். பணம் கொடுத்துருவாரு, இரு பாப்போம். 10 கிராம் காட்டுதியா. 1 கிராமுக்கு 6500 ரூபாய் மார்க்கெட் ரேட்டு. இதுல செய்கூலி சேதாரம் எல்லாம் பார்க்கணும். எப்படியும் 60000 ரூபாய் கையில கிடைக்கும். பரவாயில்ல பரவாயில்ல, குடு செட்டு. ஒரு நிமிஷம், உள்ள அவ்வளவு பணம் இருக்கான்னு பாக்குறேன். இல்லன்னா வீட்டுல இருந்து கொண்டு வர சொல்லணும். சீக்கிரம் சீக்கிரம் வர சொல்லு. இங்க இருங்க, வந்துடுறேன். ஓடிடலாம். பசிக்குது, சோறு வேணும்னு கேட்டானுவ. கோயில்ல டோக்கன் வாங்கி என் பேரை சொல்லி சாப்பிடுங்கடா சொன்னா என்கிட்ட இருந்து நகையை புடிங்கிட்டு ஓடுதானுவ. என் பொண்டாட்டிக்கு நான் ஆசையா வாங்கின நகை என்கிட்ட இருந்து ஆட்டைய போட்டு என் பொண்டாட்டிக்கிட்டே நீ அசிங்கப்படுத்திட்டீங்களா? வண்டியில ஏத்து, ஸ்டேஷன் கூட்டு போய் வேற என்ன வழிமுறையில இருக்குன்னு விசாரிங்க. போங்க, நான் வந்துடுறேன். இங்கேயும் 1 வருஷம் ப்ரொபேஷனரி பீரியட் தான். இந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ப்ராப்பரா எஸ்ஐ ஆக முடியும். ஏத்தா, அப்ப நீ தன்னிச்சையா யாரையும் அரெஸ்ட் பண்ணவும் முடியாது, யாரையும் விசாரிக்கவும் முடியாது, அப்படிதானே? விசாரணை எல்லாம் பண்ணலாம்ப்பா. மத்த பவர்லாம் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கிட்ட தான்ப்பா இருக்கும். அப்போ இந்த ஸ்டேஷன்ல 1 வருஷம் தான் இருப்பியா? ஆமாக்கா, அதுக்கப்புறம் தான் நான் தனியா எஸ்ஐங்கிற போஸ்ட்ல செயல்பட முடியும். அம்மா, என்ன 2 பேரும் களைச்சு போய் வரீங்க? விடிஞ்சு எந்திரிச்சா சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டியா? உன் கையை காலை கட்டி போட்டு வீட்டுல அடைச்சு போட்டதான் உனக்கு அறிவு வரும். இருடா, இருக்கு. எங்க போற வா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.